இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்து முதல் தற்கொலை படை வீரர் அப்படின்னு பெயர் எடுத்த மாவீரன் சுந்தரலிங்கம் அவங்களோட ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இவருடைய முழு பெயர் கருப்பண்ணன் சுந்தரலிங்கம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு பக்கத்துல கவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல காலடி என்ற கட்ட கருப்பண்ணன் முத்துரலி அம்மாளுக்கு 1770 ஏப்ரல் 16 அன்னைக்கு பிறக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க படிக்கல அதிகமா. ஆனா இவர் தற்காப்பு கலைகள்ல ஒரு மிகச்சிறந்த வீரராக இருந்தார். காரணம், அந்த காலங்கள்ல பெரிய பெரிய வீரர்களா இருந்த பெரிய காலடி, சின்ன காலடி, மாட குடும்பனார், ஒட்டச்சங்கரன் காலடி அப்படிங்கிறவங்க கிட்ட இவர் தற்காப்பு கலைகள்லாம் கத்துக்கிட்டாரு. இவருடைய வீரத்தை தெரிஞ்சுக்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரை தளபதியா ஏற்றிருப்பாரு. அதுக்கு 2 நிகழ்வுகளை வரலாற்றுல சொல்றாங்க. ஒன்று, இவங்களோட கிராமத்துல ஆடுகளை திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்க. ஒரு முறை அந்த திருடர்களை கையங்களவமா பிடிச்சி அந்த ஆடுகள் எல்லாம் காப்பாத்தினதுனால பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு எல்லாருக்குமே சுந்தரலிங்கம் அப்படிங்கிற ஒரு வீரனை தெரிய வந்துச்சு. இதை ஒரு நிகழ்வா சொல்றாங்க. இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். பக்கத்து பாளையக்காரர் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையங்கள்ல உள்ள ஒரு குளத்தை அபகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தடுத்து எதிர்த்து சண்டையிட்டு அதுல நடந்த சண்டைகள்ல இவர் வெற்றி பெற்று தன்னோட வீரத்தை நிரூபிச்சிருப்பாரு. அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அமைச்சர் சுந்தரலிங்கம் அப்படிங்கிற ஒரு வீரர் தான் இந்த செயலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சுந்தரலிங்கத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த 2 நிகழ்வுகள் சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வீரரை நம்மளோட படையில சேர்த்துக்கணும், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வர சொல்றாங்க. ஆனா அவர் வீரமாகவும் திறமைசாலியாகவும் இருக்காரு. ஆனா அவர் நேர்மையானவரா அப்படிங்கிறத நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அமைச்சரோட ஃப்ரெண்டு வீடு பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கு. அந்த வீட்டுல வீரன் சுந்தரலிங்கம் அவங்கள தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட உரிமையாளர் சுந்தரலிங்கம், நீ வீடை பார்த்துக்க, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 2 பேர் மட்டும் வராங்க. இந்த வீட்டோட உரிமையாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. சுந்தரலிங்கம் அவங்களுக்கு தெரியுது இது இவங்களோட வீடு கிடையாது, இவங்க திருடங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் திருடிட்டு கிளம்ப போகும்போது சுந்தரலிங்கம் தன்னோட வாளை கையில எடுக்கிறாரு. எடுத்து, நீங்க திருடவங்க தான் எனக்கு முதல்ல தெரியும், நகையெல்லாம் என்கிட்டே திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த 2 பேரும் சொல்றாங்க, இந்த வீட்டுல நம்ம 3 பேர் தான் இருக்கோம், இந்த நகையை நாம பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது, இது என் ஃப்ரெண்டோட வீடு, நகையை என்கிட்ட திருப்பி கொடுன்னு வாழை வச்சு மிரட்டுறாங்க. அப்பதான் மாறுவேடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும் தன்னோட மாறுவேடத்தை கலைக்கிறாங்க. நீ வீரமான ஆளு, திறமையான ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ நேர்மையான ஆளா அப்படின்னு உன்னை சோதிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த நாடகத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லியிருப்பாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் தன்னோட ஒற்றர் படையில மாவீரன் சுந்தரலிங்கம் அவங்கள ஒற்றர் படைக்கு தளபதியா போட்டிருப்பாரு. அந்த காலகட்டங்கள்ல தான் ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள்ட்ட நேரடியா வரி வசூலிக்கும் உரிமையை பெறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி செலுத்தணும். ஒரு நாள் அந்த கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவரு வீரபாண்டிய கட்டபொம்மனை தன்னோட இடத்துக்கு வர சொல்றாரு. அங்க வர சொல்லும் போது அவர் கூட போனவர், அவருடைய அமைச்சர், சுந்தரலிங்கம் எல்லாருமே போறாங்க. அந்த இடம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட மாதிரியே இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்கள கைது செய்ததுக்கு தான் அந்த இடத்துக்கு அழைச்ச மாதிரி இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி அங்க இருந்த வெள்ளையர்கள் கூட சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில பல வெள்ளையர்களோட தலையை எடுக்கிறாரு. கலெக்டர் ஜாக்சன் தலை தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி ஓடிடுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சுந்தரலிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களோட எல்லா படைகளுக்கும் மூத்த தளபதியா மாறுறாரு. அப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. எட்டயபுரம் மன்னரோட ஒரு கூலியால் பாஞ்சாலங்குறிச்சியில ஒற்றனா இருக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டயபுரத்திலேயே பேய் குதிரை அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரையை இதுவரைக்கும் யாருமே அடக்குனதில்லை. அந்த குதிரையை கைப்பற்றிட்டு வராங்க. இந்த குதிரையை எந்த வீரர் அடக்குறாங்களோ அந்த வீரருக்கு தான் அந்த குதிரையும் பரிசு, அது போக தங்கங்கள்லாம் பரிசா தருவேன்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றாங்க. யாருமே முன்வர மாட்டாங்க. அப்பதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றாரு, சுந்தரலிங்கம் நீ போ அப்படின்னு சொல்லும் போது சுந்தரலிங்கம் போய் அந்த குதிரையை அடக்கி
அந்த குதிரையவும் பரிசா பெறுறாரு. மன்னர் கொடுக்குற பல தங்க நாணயங்கள்லையும் பரிசா பெறுறாரு. இப்படி அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்க ஆங்கிலேயர்களுக்கும் கட்டபொம்மன் அவங்களுக்கும் போர் ரொம்ப தீவிரம் அடையுது. ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு பல வீரர்களை திரட்டிக்கிட்டு பீரங்கி, வெடிகுண்டு, துப்பாக்கின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதங்களோட பாஞ்சாலங்குறிச்சி வந்துடுறாங்க. இவங்க வந்தது தெரிஞ்சு வெள்ளையத்தேவன் முதல் நாள் போரிடுறாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தாக்கு பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாளே அவரும் வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. மறுநாள் வீரன் சுந்தரலிங்கமும் அவங்களோட மனைவி வடிவு இவங்க அவங்களோட மாமா பொண்ணு தான். ஆடு மேய்க்கிறவங்க மாதிரி வேடமிட்டு அவங்களோட உடம்புல வெடிகுண்டுகளை கெட்டிக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த அந்த பீரங்கிகள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள்னு பதுக்கி வச்சிருந்த இடத்துல நான் இருக்கிற வரைக்கும் என்னோட மன்னரும் என்னோட நாட்டு மக்களும் இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அணு ஆயுத கிடங்குக்குள்ள சுந்தரலிங்கமும் வடிவு அவங்களும் விழுந்துடுறாங்க. பெரிய சத்தத்தோட அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வெடிக்குது. 100க்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர்கள் இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்த மறுநாளே பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயர்கள் கைவசம் போயிருக்கு. இப்படி நம்மளோட நாட்டுக்காக உயிரை நீத்த சுந்தரலிங்கம், வடிவு அவங்க தான் முதல் தற்கொலை படை வீரர்கள். சுந்தரலிங்கம் அவங்களோட நினைவா அரசு அவங்களோட ஊர்ல ஒரு மணிமண்டபமும் ஊர் நுழைவாயிலும் கட்டி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதுகுளத்தூர்ல ஒரு சிலையும் வச்சிருப்பாங்க. 1997 இவரோட நினைவா ஒரு போக்குவரத்துக்கு இவரோட பெயர் சூட்டியிருப்பாங்க. பிற்காலங்களில் இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. நம்மளோட நாட்டுக்காக போராடிய பல சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாறு இன்னும் மறைஞ்சு தான் இருக்கு. அதை நம்மளோட வீடியோ வாயிலாக நாம் ஒன்றா எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.